ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலீஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிஸ் படத்தோட ரிவ்யூ. என்னடா படத்தோட பேர் ஒரு மாதிரி விவகாரமாக இருக்கே, இந்த படத்தை எப்படி கவின் சூஸ் பண்ணார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நான் படம் பார்க்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷனோட தான் பார்க்க ஆரம்பித்தேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அந்த படம் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபோல்ட் ஆன விதத்தை பார்க்கும்போது ஓகே, கவின் கரெக்டான சாய்ஸ் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு தோணுச்சு. இந்த படம் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட்டான ராம்காம் ரொமான்டிக் காமெடி மூவி. ஃபேண்டசி எலமெண்ட், காமெடி, ரொமான்ஸ், இமோஷன் அப்படின்னு மல்டிபிள் ஜானர் இதுக்குள்ளே இருந்தாலும் டேரக்டர் அண்ட் ரைட்டரான சதீஷ் கிருஷ்ணன் அதை அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, டிவோர்ஸ் ஆன பேரண்ட்ஸ்க்கு பையனாக வரக்கூடிய கவின், அவருக்கு காதல் ரொமான்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது. அவர் கையில் இந்த ஃபேண்டசி எலமெண்ட்டான ஒரு மிஸ்டீரியஸான புக்கு சேருது. அந்த புக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அது என்ன பவர் அப்படின்னா, எங்கே எந்த கப்பல் கிஸ் பண்ணுறதை பார்த்தாலும் அவருக்கு அந்த கப்பலுக்கு என்ன ஆக போகுது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத ப்ரிமானிஷன் வந்துடுது அவருக்கு. அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அவங்களுக்குங்கிறது முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சுது. இவர் கையிலேயே இந்த புக்கு வந்துச்சு, இவருக்கு லவ் வந்துச்சா, அந்த லவ்வில் இந்த சூப்பர் பவர் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுச்சா அப்படிங்கிறதா கதை. படத்தோட லீடு கேரக்டரான கவின் செம ஸ்மார்ட்டாக, சாமிங்காக தன்னை இந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஹிஸ் லுக்ஸ். அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமாக இல்லை அவர் நடித்த விதமாக தெரியல, ரொம்ப கேஷுவலான ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. கொஞ்சம் மௌனம் பேசியதை சூர்யா மாதிரி முரட்டத்தனமாகவும், இன்னொரு பக்கம் குறும்பான துடிப்பான இளைஞனாகவும், இன்னொரு பக்கம் ரொமான்டிக் சாக்லேட் பாயாகவும், இப்படி பல பரிணாமல் கொண்ட கேரக்டர் அவர் ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அப்புறம் ரொம்ப சட்டிலான இமோஷன்ஸ் அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக காட்டின விதமாக இருக்கட்டும், அவர் ஆக்டிங்கில் மெருகேறிட்டே வராரு அப்படிங்கிறத காமிக்குது. படத்தோட லீட் ஆக்ட்ரஸான பிரீத்தி அசுரானி அவங்களோட ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி வாஸ் பெர்ஃபெக்ட்லி ஆன் பாயிண்ட். இந்த ரெண்டு லீடு கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே படம் பார்க்க நமக்கு க்ளோஸாக ஏதோ ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இதுவே இந்த படத்தோட வெற்றின்னு சொல்லலாம். ஹீரோட அப்பா அம்மா கேரக்டர், ஹீரோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட அப்பா, ஹீரோனோட அப்பா, இவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் டைம் அண்ட் கேரக்டர் டெப்த், மற்றும் இவங்க எல்லாருக்கும் ஹீரோக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ், இப்படி எல்லா கேரக்டர்ஸும் வெல்நீட்டாக எழுதப்பட்ட விதம் அழகு. படத்தோட இன்னொரு முக்கியமான பலம் படத்தில் வர காமெடி. நிறைய நீட்டான கேஷுவலான காமெடி, சீரியஸான சீன்ஸ்க்கு நடுவில் வர ஃபில்லர் டயலாக்ஸ் காமெடி, விடிவி கணேஷ்குன்னு எழுதப்பட்ட காமெடி, இப்படின்னு நீங்கள் படம் எடுக்க ஒரு ஸ்மைலோடையே பார்க்கலாம். இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு காமெடி ரசிக்கும்படியாகவே இருந்தது. படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இமோஷன்ஸ் ஒர்க் ஆகிருக்க விதம். ரொம்ப சீரியஸான எமோஷனாக இருக்கட்டும், ரொம்ப கேஷுவலான மூடாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் கன்வே பண்ணுறதுக்கு அந்த நரேட்டிவும், அந்த சினிமாட்டோகிராஃபி, இந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதில் ஃபேண்டசி அப்படிங்கிற எலமெண்ட்டை ஊறுகாய் அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டு மெயினாக ஒரு ஃபீல் குட் மூவியாக, நல்ல எமோஷனல் மூவியாக வந்திருக்கு. துப்பாக்கி, கத்தி குத்து அப்படின்னு ஹெவியான விஷயங்கள் இல்லாமல், ரொம்ப ட்விஸ்டெல்லாம் போட்டு குழப்பாமல், ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஜாலியாக ஒரு காமெடியோடு சேர்ந்து ஒரு ரொமான்டிக் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான ஒரு படம். ஸ்க்ரீன் பிளேயோட அன்பிரடிக்டபிலிட்டியும் இந்த படத்துக்கு ஒரு பலம் தான். டிஸ்க்ளைமர், இந்த படத்தில் ஒரு சில முத்த காட்சிகள் இருக்குது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 8 out of 10. கிஸ் இதயத்தை தொடும்.